பப்பி, மழை போதுமா? மழை போதுமா? போதுமா மழை? மழை போதுமா? மேலேயே எட்டி பார்க்காத, உள்ளவே பூந்து கிடந்தேன். இன்றைக்கி வெயில், நல்லா வெயில் வந்துடுச்சு. சூரிய பகவான் கருணை வச்சிட்டாரு. வெயில் வந்தவொடனே இன்றைக்கி வந்து மாடியில் உலாத்துற நீ. இவ்வளோ நாள் உள்ளவே பூந்துக்குன்னு கிடந்தேன். இந்த வெயிலுக்காகத்தான் நாம்பளும் காத்து கிடந்தோம். எவ்வளோ வெயில்னாலும் பொறுத்துக்கலாம்மா. ஏசி போட்டுக்கின்னு ஏசி காரில் ட்ராவல் பண்ணிக்கின்னு எப்படியோ பஸ்ஸில் ஏறி ஜன்னலோரம் உக்காந்தா கூட காற்று வரும். எப்படியோ காலம் தள்ளிடலாம். ஆனால் இந்த மழையை தள்ள முடியலம்மா. மழையை தள்ள முடியல. குளிர் வீடெல்லாம் நனைஞ்சு போகுது. வீட்டுக்கு அப்படியே செலவு வைக்குது. எங்கன்னா ஒரு பக்கம் ஒழுவ ஆரம்பிச்சிடுது. தொடர்ந்து 2 நாள் 3 நாள் மழை பெஞ்சால் நல்லா இருக்கிற வீடு கூட ஒழுவ ஆரம்பிச்சிடுது. அது ஒரு டென்ஷன் நமக்கு. அத்தான் அந்த மழையிலேயே பூந்து சீர் பண்ணுறோம். சரியா? இந்த மாதிரி பப்பிலாம் மேலேயே வரல. அது எப்படி தான் ஒன்றுக்கு போய் அடக்கி வச்சுதோ, அது எப்படி தான் பப்பி இங்கே வா, இங்கே வா. இந்த பூனை வந்துடுச்சு பாரு, இங்கே வா. தோ வா. பூனை என்னத்தான் வருவேன் நீ? பூனை என்னத்தான் உனக்கு பெரிய எதிரியே உலகத்தில்? பூனை தான். வாழ்வில் எவ்வளோ எதிரிங்க இருக்காங்க, உனக்கும் இந்த பூனை தான் எதிரி. அந்த மாதிரி பப்பி வரவே இல்லை இந்த மேலே. இதோ இன்றைக்கி பாரு, உச்சாவை பாரு, எப்படி உச்சா போய்க்குது பாரு. இவ்வளோ உச்சாவும் 3 நாளாக இல்லை. அந்த மழையில் எங்கே வந்து எப்படி தான் அடக்கி வச்சுதோ, ஃப்ரீயாக இருந்தது. இந்த ரூமு கூட தான் இருக்குது, அப்படியே இருக்குது மேலே, நல்லா இருக்குது. இதில் கூட வந்து உச்சா பப்பி ஆகி போனால் வாரி கொட்டிக்கிறேன்னா கேட்கல. அது எப்படியோ அது காலத்தையும் தள்ளிச்சு. 3 நாளாக தள்ளிட்டு இன்றைக்கி தான் மேலே வந்து ஆட்டம் போட்டு கிடக்குது பாரு. எப்படி குதிக்குது பாரு, எப்படி குதிக்குது பாரு, ஒரே ஆட்டம்.